பார்ப்பதற்கு விரியன் பாம்புகளை போன்றுதான் காணப்படும். ஆனால் இந்த டெத் ஆர்டர் பாம்போ கடித்து 6 மணி நேரத்திற்குள் முறையான சிகிச்சை பெறாவிட்டால் பக்கவாதம் அல்லது மரணத்தை உண்டாக்கிவிடும். இது உலகிலேயே அதிவேகமான ஸ்ட்ரைக்கராக உள்ளது. விரியன் பாம்போ உலகில் உள்ள கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் காணப்படும். ஆனால் மிகவும் விஷத்தன்மை வாய்ந்த விரியன் பாம்பென்றால் அது சாஸ்கிலேட் வைஃபர் மற்றும் செயின் வைஃபர் தான். இவை மிகவும் வேகமாக ஊர்ந்து செல்லக்கூடியவை. இந்த பாம்போ கடித்து 1 முதல் 14 நாட்களுக்குள் மாரடைப்பு அல்லது சுவாச செயலிழப்பை ஏற்படுத்தி மரணத்தை உண்டாக்கிவிடும். பிலிப்பைன் நாகப்பாம்பு, பிலிப்பைன் கோப்ரா. நாகப்பாம்பு இனங்களிலேயே இந்த பிலிப்பைன் நாகப்பாம்பு தான் மிகவும் ஆபத்தானது. இந்த பாம்பு கடித்து 30 நிமிடங்களுக்குள்ளே நரம்போ நஞ்சு அடைத்து சுவாச மண்டலம் செயலிழந்து விடும். இறப்பும் ஏற்படக்கூடும்.